ரணக்கொடூரமான குத்தும் எரியும் மிஸ்டர் சூரியன்ல சுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு கடையில் நின்று அண்ணா ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் அப்படின்னு கேட்டு அவனை கப கப கபான்னு குடிக்கும் போது உள்ளுக்குள்ளேருந்து தக தக தகன்னு ஒரு ஃபீலிங் வரும். அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான ஃபெலோ தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். அண்ட் இன்கேஸ் இவனை நீங்கள் லைஃப்பில் ட்ரையே பண்ணதில்லைன்னா யூ ஷுட் ட்ரை ஹிம். அவ்வளவு பங்கம் மேக்ஸ் ப்ரோவாக இருப்பான். எனக்கு பர்சனலாக ஃப்ரூட் மிக்ஸ்ன்னு ஒரு ட்ரிங்க் இருக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதே என்னோட தம்பு தான். அண்ட் அவன் தான் இந்த வீடியோ ரெசிபியை நீ ஏன் போடாமல் வச்சுருக்க அப்படின்னு கேட்டான். ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணலாமா? நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குட்டீஸ் கூட கண்டிப்பாக இவனை பிடிச்சி விரும்பி இன்னொரு கிளாஸ் தருவியா அப்படின்னு குடிப்பாங்க. இவனை பண்ணுறதுக்கு மிக முக்கியமான பேஸ் ஃப்ரூட் யாருன்னு பார்த்தா நம்மளோட வாழைப்பழம் தான். ஸோ இன்னைக்கு நான் 3 மோரஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போது இவங்கள 1-2 மசிச்சுக்க போகிறோம். இவன் வந்து பயங்கர ஃபுல்லாக மசியணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் 1-2 மசிச்சா போகிறோம். அண்ட் ப்ளீஸ் இவனை மிக்சியில் போடாதீங்க. பிகாஸ் மிக்சியில் போடும் போது என்ன ஆகுனா ஒரு ஃபைன் பியூரே ஆகிடுவான். அண்ட் தட்ஸ் நாட் வாட் வி ஆர் லுக்கிங் அட். வாயில் வந்து ஃப்ரூட்ஸ் கடிக்கிற மாதிரி இருக்கணும், பட் கொஞ்சம் ஒரு விழுங்குற மாதிரியும் இருக்கணும், ஜூஸ் மாதிரியும் இருக்கணும், ஃப்ரூட்டை சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இவன் கூட கிரேப்ஸ், உங்களுக்கு இஷ்டமான கிரேப்ஸ், யூஸ்வலாக பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் அபவுட் 150 grams கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இவனையும் நல்லா மசிச்சுட்டு நான் யூஸ்வலாக இவனுக்கு வந்து அந்த பிளாக் கிரேப்ஸ், பன்னீர் கிரேப் அவெல்லாம் பயங்கரமாக இருப்பான், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணுவான். அப்படி பன்னீர் கிரேப் இல்லைனா பரவாயில்ல. இன்றைக்கி ஐ ஹேட் திஸ் கை. இவன் வந்து ஏதோ குளோபல் கிரேப்போ ஏதோ இவன் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் கிரேப்ஸ் என் தம்பு இவனை வாங்கி வச்சுருந்தான் திங்கிறதுக்கு. அவன் திங்காமல் வச்சுருந்தான்றதுனால சரி இவனை எப்படி காலி பண்ணுறது இப்படி தான் அப்படின்னு சொல்லி இவனை நான் எடுத்துருக்கிறேன். சிக்கு, சப்போட்டா, பைனாப்பிள் 2 சப்போட்டா எடுத்திருக்கேன். பைனாப்பிள் வந்து அபவுட் ஒரு 200 grams பைனாப்பிள். மறுபடியும் இவங்கள ஒரு மிக்ஸ் மசிச்சு நம்மளோட ஃப்ரூட்ஸ் நல்லா பழுத்து இருக்கணும். நல்லா பழுத்து இருந்தான்னா இவனை வந்து மசிக்கிறது பயங்கர ஈஸியாக இருப்பான். வீட்டில் ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சுட்டு இவங்களை வச்சு என்ன செய்கிறது, எவனுமே திங்க மாட்டானே அப்படின்ற ஃபீலிங்கில் சுற்றின்னு இருக்கிறீங்கன்னா டப்பு டப்புன்னு இவனை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க. இஷ்டம் அப்படின்றது காணாமல் போயிடுவான் ஃப்ரூட்ஸ் எல்லாருமே. ஒரு மாதுளம் பழம், மாம்பழம் நான் 1.5 மாம்பழம் எடுத்திருக்கேன். மேங்கோ சீசனில் மேங்கோ இல்லாமல் நம்ம ஃப்ரூட் ரெசிபி பண்ணுறது சின்ன தானே. ஸோ ஃபைனலாக இவங்க எல்லாரையும் ஒரு குவிக் மசிச்சு மிக்ஸ். என்னோடய ஃப்ரூட்ஸ் எல்லாருமே சூப்பர் ரைப்பாக இருக்காங்கன்றதுனால அழகாக மசிஞ்சிட்டாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம கடையில் வாங்குற ஃப்ரூட் மிக்ஸில் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் எல்லோவாக இருப்பான் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் நேச்சுரலாக அவன் என்ன கலரில் இருக்கானோ அந்த கலர் மட்டும்தான். எதுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. ஸோ எஸ் அவ்வளோதான். ஸோ இவனை சாப்பிடும் போதும் இவனை குடிக்கும் போது சாப்பிட்ற ஃபீலிங்கும் இருக்கணும், அட் த சேம் டைம் இவனை குடிக்கிற ஃபீலிங்கும் இருக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷர் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். யூ கேன் ஜஸ்ட் உங்கள் கையை வச்சு லைட்டாக குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வாழைப்பழத்தை மசிச்சு கொடுப்போம்ல அந்த மாதிரி மசிச்சு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் சாப்பிட போகிறோம், வெளி மனிதர்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ நோ ஹார்ம். ஃப்ரூட்ஸ் எல்லாருமே நல்லா மசிஞ்சிருக்காங்க. இவங்களை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தெரியறதா சூப்பராக மசிஞ்சிருக்கிறாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை இஸ் டோட்டலி ஆப்ஷனல். ஃப்ரூட்ஸில் இருக்கிற இனிப்பே போகிறோம்னா போகிறோம், நோ ப்ராப்ளம். அண்ட் இவன் வந்து இளநீர், டெண்டர் கோகனட் வாட்டர், நம்ம நார்மல் வாட்டரும் இவனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்சோ யூஸ் எனி ஃப்ரூட் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், பொமோகிரானட் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், இவங்க எல்லாரையும் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இளநீர், சம்மர், ஸோ அந்த சம்மர் வைப்ஸை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக எடுத்துருக்கிறேன். இம்புட்டு தான் இவன் இவ்வளோ ஈஸியான ஒரு ஃபெலோவை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? டப்புன்னு ரெடி ஆகிட்டான்ல. ஸோ திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும் நம்ம இவனை ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்மளுக்கே வேணும்னாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். யாரும் செஞ்சு தரலன்னா நமக்கு நம்மளே உதவி. இம்புட்டு தான். இப்போது இவன் கூட நம்ம வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி டப்புன்னு கன்சியூம் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இவனை கூல் பண்ணி குடிக்கலாம். யூஸ்வலாக கடையில் இவனை கோல்டாக தான் கொடுக்குவாங்க. ஸோ இப்போது இவனை வச்சே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் 2 வேரியேஷன்ஸ் பண்ண போகிறேன். பாதாம் மில்க் ஃப்ரூட் மிக்ஸ் அண்ட் ரோஸ் மில்க் ஃப்ரூட் மிக்ஸ். ஸோ நம்மளோட பேஸ் ரெசிபி இவன் தான். இவன் கூட கொஞ்சமாக பாதாம் மில்க் பவுடர் அண்ட் ரோஸ் மில்கோட அந்த சிரப் இவங்க 2 பேரும் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இவங்க 2 பேரோட ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். தலைவர் வந்து நம்மளோட பேஸ் ஃப்ரூட் மிக்ஸ். இப்போ இவன் கிட்ட இருந்து
ஒரு 2-3 கரண்டியை ஈச் கடன் வாங்கிக்கலாம் பாதாம் மில்க் அண்ட் ரோஸ் மில்க்குக்கு. ஓகே, ரைட். ஸோ ஒருத்தர் கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா பாதாம் மில்க் ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இவனோட ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அபவுட் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் இன்னொருத்தர் கூட நான் வந்து நம்மளோட ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறேன். அகேன் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ். அண்ட் கொஞ்சமாக பால். இவன் வந்து காய்ச்சி கூல் டவுன் பண்ண பால் தான். செம்மையா இருக்கான் பார்க்கறதுக்கே. இவன் ரோஸ் மில்க்கு. உங்களுக்கு வேணும்னா ரோஸ் மில்க் ஃப்ரூட் மிக்ஸோட கொஞ்சம் வாட்டர்மெலன் நல்ல நறுக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முகமது கா சர்பத் அப்படின்னு சொல்கிறாங்களே அவனை மாதிரி இருப்பான். that's about it. 3 பேரும் பார்க்கவே செம்மையாக இருக்கிறாங்களே. ஸோ இவன் நம்மளோட பேஸ் ஃப்ரூட் மிக்ஸ், பாதாம் மில்க் ஃப்ரூட் மிக்ஸ், ரோஸ் மில்க் ஃப்ரூட் மிக்ஸ். அப்படிதான் தலைவா ரெடி. ரெகுலர் ஃப்ரூட் மிக்ஸ், பாதாம் ஃப்ரூட் மிக்ஸ் அண்ட் ரோஸ் மில்க் ஃப்ரூட் மிக்ஸ். இவங்க 3 பேர்ல நீங்க யாரை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இஷா, டேஸ்டிங் டைம். வேற என்ன வேணும் வெயிலுக்கு? கிளீன் போல்ட். இவன் ஒருத்தம் போதும். பிளாஸ்ட் அப்படி இருக்கான். பாதாம் சும்மாலாம் சொல்ல அடிபொலி. இங்க எங்க ஸ்டுடியோல அதிகபட்சமான ஓட் வாங்கின ஃபெலோ இவன் தான். குடிச்சு முடிச்சுட்டாங்க. இங்க 100 கோடி மனிதர்களும் கஷ்டப்பட்டு ஷூட்டுக்காக ஃப்ரேமுக்காக ஒரு கிளாஸ் விட்டு வைங்கடான்னு கெஞ்சி கூத்தாடி ஒருத்தனை வச்சிருக்கேன். ஸோ அப்படி என்ன சக்க மாசா இருக்கான்றது மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் பார்த்துக்கலாமா? ப்ரோ போல்டு ப்ரோ. 3 பேருமே பங்கம். இங்கே மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் ரெகுலர் ஃப்ரூட் மிக்ஸ் அண்ட் ரோஸ் மில்க் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. பாதாம் மில்க்கும் பிடிச்சிருந்தது. பட் டாமினேஷன் ஆர்டராக பார்த்தானா ரோஸ் மில்க் ஃபஸ்ட்டு ரேட் பண்ணாங்க, ரெகுலர் ஃப்ரூட் மிக்ஸ் செகண்ட் ரேட் பண்ணாங்க, பாதாம் 3வது ரேட் பண்ணாங்க. பட் எனக்கு ரோஸ் மில்க் அண்ட் பாதாம் வந்து ஈக்குவலாக நான் 2ல வைப்பேன். யாருமே இல்லாமல் ஃப்ளேவரே இல்லாமல் வெறுமன ஃப்ரூட்ஸோடு இருக்கிற இவனை தான் நான் ஃபர்ஸ்ட் ரேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இவங்க 3 பேரையும் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் உங்களோட ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரெசிபிஸை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்கள். Until I meet you again, Tatupu Boy from Kirti.